வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காமெடி நடிகர் செந்தில் அவர்களின் மகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 80ஸ்களில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி நடிகராக கோலாட்சி செஞ்சு வளம் வந்தவர் தான் நடிகர் செந்தில் அவர்கள்னே சொல்லலாம். கவுண்டமணியுடனான இவரது காம்போ காலத்துக்கும் அழியாத ஒரு காமெடினே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தின்னு சொல்லி 1300க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகர் செந்தில் அவர்கள். 1979 வெளிவந்த பசின்ற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தான் நம்ம திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் பல படங்களில் நடித்து வந்த நடிகர் செந்தில் அவர்கள் கவுண்டமணியோடு இணைஞ்சு நடித்த நகைச்சுவை காட்சிகள் தான் தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிச்சுன்னே சொல்லலாம். நடிகர் செந்தில் அவர்களுக்கு 95க்கு பிறகு பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சூர்யாவோட நடிப்பில் உருவான தானா சேர்ந்த கூட்டம்ன்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா மீண்டும் தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா குழந்தைகள் முன்னேற்ற கழகம், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, அகத்தியான் போன்ற திரைப்படங்களில் சமீபத்தில் நடிச்சிட்ருக்காங்கன்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. நடிகர் செந்தில் கடந்த 1984ஆம் ஆண்டு கலைச்செல்விங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் பெயர் மணிகண்டன் பிரபு, மற்றொருவர் ஹேமச்சந்திர பிரபு. இதில் மூத்த மகன் மணிகண்டன் பிரபு ஒரு பல் டாக்டராக இருக்கிறாங்க. தந்தையோட வழியில் ஏன் சினிமாவில் நடிக்கலன்னு கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், என்னை மருத்துவராக்கி அழகு பார்க்கணும் தான் என்னோட அப்பாவோட ஆசை, அதனால தான் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவர் செந்திலுடன் இணைஞ்சு தடை அதை உடைன்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது மகன் ஹேமச்சந்திர பிரபு இயக்குனராக இருக்கிறாங்க. நடிகர் செந்திலோட நடிப்பில் கடைசியாக அகத்தியான்ற திரைப்படம் வெளியாகிருக்கு. அடுத்து வாங்கண்ணா வணக்கங்கன்ற படம் வெளியாகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மக்களை, நடிகர் செந்திலோட இந்த வாழ்க்கை வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.